ஹலோ நண்பர்களே, 22வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ செகண்ட் ஹீரோ ரெண்டு பேருமே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வரானுங்க. அப்ப செகண்ட் ஹீரோ இருந்துட்டு பார்ட்னர், பாவம் பார்ட்னர், அந்த பொண்ணு ரொம்ப ஷாக்ல இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோ அவனோட நம்பிக்கையை விடல. கண்டிப்பா அவ புரிஞ்சு திரும்பி வருவான். நம்ம பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சோ ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அந்த செயின் சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்றேன், நீ அந்த டேட்டோல இருந்த ஏஞ்சல் சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்றான். சோ இந்த இடத்துல ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரத்துல ஹீரோயின் இந்த ஷாமன் லேடி தான் வந்து மீட் பண்றா. ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த லேடியும் ஹீரோயின் முன்னாடி நிறைய கார்ட்ஸை குப்பரக்கா கவுத்து போட்டு ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ண சொல்றாங்க. பார்த்தா ஹார்டின்ல 4-5 கத்தி ஏறி இருக்கிற மாதிரி வருது. அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு, நீ கன்ஃபியூஷன்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, உனக்கு ரொம்பவே பிடிச்ச உடம்புக்குள்ள இன்னொரு சோல் வந்துட்டு போகுது, அதை நினைச்சுதானே ஃபீல் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிருது. அப்ப ஹீரோ சொன்னது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு கார்டை டச் பண்ண சொல்றாங்க. அதுல வந்து சிம்பிளை பார்த்தாலே பயமா இருக்கு. இது நல்லதுக்கு இல்லமா, ஆக மொத்தமா உன்னோட கதையில ஒரு புது சாப்டர் ஓபன் ஆக போகுது, அது போக போக நீயே புரிஞ்சுக்குவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து ஒரு பெருசு கால் பண்ணி, நீங்க கொடுத்த அந்த செயின் பேட்டர்ன் இன்ஷியான் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிட்டையர்ட் ஆகிற டிடெக்டிவ்ஸ்க்கு அவங்க பண்ண வேலையை மதிச்சு ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ற மெத்தட் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால ஹீரோ ஒரு டிடெக்டிவ் கால் பண்ணி இன்ஷியான் போலீஸ் ஸ்டேஷன்ல 16 வருஷத்துல இருந்து 30 வருஷத்துக்குள்ள ஒர்க் பண்ண டிடெக்டிவ்ஸ் டீடைல்ஸ் ஃபுல்லா கேக்குறாரு. அதுலயும் பர்டிகுலரா TJHல ஸ்டார்ட் ஆகிற நேம் எல்லாம். நம்ம செகண்ட் ஹீரோ எப்படிடா அந்த ஏஞ்சலை கண்டுபிடிக்கிறதுன்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இதுல டூசிக்க வேற நடுவில் திட்டுறான். குடுக்கறதும் குடுக்கற ஒரு நல்ல க்ளூவா கொடுக்க கூடாதா, மொட்டையா ஏஞ்சல்னு சொன்னா நான் எப்படா அந்த கொரியால தேடுவேன், நம்ம ரெண்டு பேரும் வளர்ந்தது ஆர்பனேஜ்ல அப்படின்னு சொல்லும் போதா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்பார்க் ஆகுது. அதே டைம்ல அந்த ஆர்பனேஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ராசிக்யூட்டர் ஜே நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஆர்பனேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டர் ப்ராசிக்யூட்டர் ஜேவை பார்த்து, உங்க அப்பாவும் வருவார் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லும் போது அவர் வர இஷ்டப்படல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப ஸ்டெபானா இருக்காருப்பா, எப்படி பார்த்தாலும் அடுத்த மினிஸ்டர் அவருதான், இத பத்தி எல்லாம் பேப்பர்ல வரது, அவர் ஏன் கவலைப்படணும், எனக்கு உங்க அப்பாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான், அதனாலதான் நான் ப்ரே பண்ற கடவுளுக்கு அப்புறம் உங்க அப்பாவை ரொம்பவே மதிக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. இதுக்கு ப்ராசிக்யூட்டர் ஜேவும் ரொம்பவே நன்றி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் இருந்துட்டு, உங்க அப்பா பாக்கறதுக்கு தான் முரட்டுத்தனமான ஆளா தெரிவாரு, மனசளவுல குழந்தை மாதிரி, அவருக்கு அவரு பையன்னா ரொம்பவே உசுரு, உனக்காக அவர் என்ன வேணா பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராசிக்யூட்டர் ஜேவுக்கும் இது புரியுது. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அது கரெக்டா அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த சிஸ்டர் இருந்துட்டு, உனக்கு மட்டும் இல்ல தம்பி, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் அவரு தான் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. உன்னோட அப்பா நம்ம ஆர்பனேஜுக்கு டொனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 16 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த சிஸ்டரோட ஃபேஸ் லைட்டா மாறுது. ஆமா தம்பி, 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல எதிர்பாராத விதமா 2 குழந்தைங்க இங்க வந்து வாழ வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்கிற ப்ராசிக்யூட்டர் ஜேவும் ஃபீல் பண்றான். அதே சமயம் செகண்ட் ஹீரோ ஆர்பனேஜ்குள்ள என்டர் ஆகும் போது ப்ராசிக்யூட்டர் ஜே வெளியே போறதையும் நோட் பண்றான். இவன் என்னடா இங்க வந்துட்டு போறான்னு யோசிச்சுட்டே வரும்போது தான் அங்க வால்ல ஏஞ்சல் விங்ஸ் வரைஞ்சிருக்கிறத செகண்ட் ஹீரோ பாத்தறான். இத பார்க்கும் போதே இவனுக்கு புரிஞ்சிருது டூசிக்கு இவனுக்காக விட்டுட்டு போன க்ளூ இதுதான் அப்படின்னு. அதே டைம்ல சங்கு திருட்டு பொண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்திருக்கான். இவன் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிருக்கிறத பத்தி அவன் எதுவுமே சொல்லேன்னு ஓவர் ஆக்டிங் விட்டுட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவனே சொல்லிடுறான், உண்மையாலுமே உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குமா, முதல்ல கொஞ்சம் கர்லிங்கா விட்டுருந்தேன், இப்ப நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிருக்க, ரொம்ப அழகா இருக்கேன்னு வேற சொல்றான். இதை கேட்கிறவளுக்கு வெக்கமா வருது. அதுக்கப்புறம் 2 பேர் பில் பே பண்ண போகும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் பில் பே பண்ணிட்டு இருக்காரு. அவர் பர்ஸை பாக்குற திருட்டு பொண்ணுக்கு ஷாக் ஆகுது. அது பர்ஸா இல்ல பேங்க் கஜானாவாங்கிற அளவுக்கு பணத்தை வச்சிருக்கான். இதை மட்டும் அடிச்சிட்டோம்னா செகண்ட் ஹீரோட மெடிக்கல் பில் எல்லாமே கவர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் பிளான் போட்டுட்டு இருக்கா திருட்டு பொண்ணு. ரெஸ்டாரண்ட் இருந்து வெளியே வரும்போது தான் இவன் காரை மாத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரியுது. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அப்ப சங்கு இருந்துட்டு, நான் காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த சமயத்துல திருட்டு பொண்ணு அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் பில் பே பண்ணா பாத்தீங்களா, பர்ஸ்ல நிறைய பணத்தை வச்சுட்டு, அவன் கார் டோர் ஓபன் பண்ணும்போது பர்ஸ் வெளியே எட்டி பாக்கறத பாத்தறா. இவ கை சும்மா இருக்குமா, நேரா பர்ஸுக்கு போயிருது. இந்த விஷயத்த சங்கும் பாத்தறான். கையும் காலுமா மாட்டிக்கிறா திருட்டு பொண்ணு. சங்கு இருந்துட்டு, பிக் பாக்கெட் கேஸுக்கு நான் உன்னை உள்ள தள்ளனா வெளியே வரக்கு 6 மாசம் ஆகும், பரவாயில்ல போனது போகட்டும், இப்ப எதுவுமே நடக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன், ஆனா இதுக்கப்புறம் நான் எப்ப உன்னை மீட் பண்ணாலும் நான் டிடெக்டிவா மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் திருட்டு பொண்ணு செகண்ட் ஹீரோவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். பக்கத்திலே இருக்கிற செகண்ட் ஹீரோட சொல்லி இவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுது. ஆனா இவளுக்கு தான் எதுவுமே கேட்காத அவன் பேசுறது. செகண்ட் ஹீரோ வந்துட்டு, மறுபடியும் நான் என் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை பிக் பாக்கெட் அடிக்க விட மாட்டேன், நான் எப்பவுமே கூட இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஆனாலும் அவன் கோமா பேசிட்டு போனதை
போனதுல இவ ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாலாட்டு இருக்கு. கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கலாம், நான் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். பட் எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருக்கு. அதனால பைபிள திரும்பி போயிடுறான். அப்பதான் கரெக்டா ஹீரோயினும் வெளியே வர குப்பையை போடுறதுக்காக அந்த ரோட்ல ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிற ஹீரோவையும் இவ பாத்துறா. பட் இவளும் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் வந்துடுறா. அதே டைம்ல சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பொண்ணு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரா. அவளுக்கு பின்னாடியே கண்ட்ரோலே இல்லாம ஒரு கார் வருது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆன சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. என்ன நடந்துச்சு நம்மளுக்கு காட்டல. நெக்ஸ்ட் டே ஸ்டேஷன்ல ஹீரோ கேப்டன் கிட்ட எங்கிட்ட கொடுத்த கேஸ் எல்லாம் மத்த டிடெக்டிவ் அலாட் பண்ணிருங்க, நான் வேற ஒரு கேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கேப்டனுக்கு தான் இவனை பத்தி நல்லா தெரியுமே, இவன் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. சரிடா உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேள்றான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற கேப்டனுக்கே ஷாக் ஆகுது. உன்னை எல்லாம் புரிஞ்சு ஒருத்த பார்ட்னரா இருக்கானா பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லும் போது நான் பார்ட்னர் சொன்னா அவனுக்கு பிடிக்காது. பட் கவலைப்படாதீங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஏதாவது பேக்கப் தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சமயத்துல கரெக்டா கேப்டனுக்கு இந்த ஆக்சிடென்ட் பத்தின நியூஸ் வருது. ஹீரோ வேற எந்த கேஸையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அதனால மத்த ரெண்டு டிடெக்டிவ் போய் பார்க்க சொல்லும் போது ஆல்ரெடி அந்த ஃபெஸ்டிவல் சமயத்துல மார்க்கெட்ல ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணும் போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு. அதனால அந்த டிடெக்டிவ் வந்துட்டு நானே தனியா போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்தா இவங்களுக்கு எந்த தடையும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல அந்த டிடெக்டிவ் கையில ஒரு கண்ணாடி துண்டும் கிடைக்குது. அதை கொண்டு வந்து இவன் கேப்டன் கொடுக்கும் போது நேத்து நைட்டு எவனோ கண்ணா பின்னான்னு கார் ஓட்டிட்டு வந்து டிராபிக் லைட் கண்ட்ரோல் பாக்ஸ் மேல மோதிட்டு ஆள் காணாம போயிட்டான். அதனால இந்த விஷயத்தை லூசுடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சோ எப்பவும் போல இந்த டிடெக்டிவோட பார்ட்னர் இவனை வம்பலுக்கு ஆரம்பிக்கிறான். அங்க நின்னுட்டு இருக்க செகண்ட் ஹீரோக்கே கோவம் வந்துருது. நீங்க எவ்வளவு சின்சியரா போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த டிடெக்டிவ் வந்துட்டு பரவாயில்ல உடுப்பா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். செகண்ட் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா நான் பேசுறது இவனுக்கு கேக்குதோ அப்படின்னு செகண்ட் ஹீரோ ஷாக் ஆனா அந்த டிடெக்டிவ் அவனுக்குள்ளே பேசிட்டு போயிருக்கா. பயபுலிக்கு செம மொக்கையா போயிருது. அந்த டிடெக்டிவ் கிடைச்ச கண்ணாடி பீஸ இன்னொரு ஆபீசர் கிட்ட கொடுத்து ஃபாரன்சிக் டெஸ்ட்க்கு அனுப்ப சொல்றாரு. அதுல இருக்க பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு டிடெக்டிவ் கால் பண்ணி நான் கேட்ட டீடைல் கிடைச்சதா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு நீங்க கொடுத்த டீடைலை வச்சு செக் பண்ணி பார்க்கும் போது 25 பேத்தோட பேரு அந்த இனிஷியல் கூட மேட்ச் ஆகுது. அதுல 3 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் ஃபீமேல் காப்ஸ். அதுக்கப்புறம் ஏஜ் கேட்டகரியில வச்சு ஃபில்டர் பண்ணா ஒரு 10 பேர் சிக்கிறாங்க. நீங்க தேடிட்டு இருக்கிறவங்க இந்த 10 பேர்ல ஒருத்தரா தான் இருக்க முடியும். அந்த டீடைலை நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம டைரக்டருக்கு சேர்மன் ஜோ அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணி என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி நேத்து நைட் என் பையன் ஒரு சின்ன டிராபிக் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அது என்னன்னு நீ பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ. 16 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணலையா, உனக்காக ஒரு செத்து போன போலீஸ்கார மேல நான் கரப்ஷன் போட்டிருக்கேன்ப்பா, அதோட பின் விளைவுகளை நான் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறாரு சேர்மன் ஜோ. இதை கேட்கிற டைரக்டருக்கு செம்மையா கோவம் வருது. பட் எதுவுமே பேச முடியல அவர்னால. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஹெட்டுக்கு கால் பண்ணி இந்த கேஸை ஆஃப் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை அங்க இருக்கிற கமிஷனரும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அந்த சர்வெண்ட் லேடியும் ஏதோ நோட் பண்ற மாதிரி தான் தெரியுது. பட் இந்த லேடிக்கு காதும் கேட்காது, வாய் பேச வராதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஹெட் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் தனியா பாத்துக்கலாம்னு நினைச்சா முடியுமா, இப்ப நம்ம ஹெல்ப் தேவையில்லை வந்துட்டார்ல லைனுக்கு அப்படின்னு கெத்தா பேசிட்டு இருக்கான். அதனால போலீஸ் ஹெட்டும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற டிடெக்டிவ் கால் பண்றாரு. இவர் பேர் டிடெக்டிவ் கேன்னு வச்சுக்கலாம். அவர் உடனடியா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் வர சொல்றாரு. கேவும் வந்து பார்த்தா அங்க போலீஸ் ஹெட்டும் பக்கத்திலேயே கையில ஒரு பேண்டைட் போட்ட பையனும் உட்காந்துருக்கான். போலீஸ் ஹெட் வந்துட்டு இவர் தான் கிரைம் யூனிட்ல முக்கியமான ஆள் அப்படி ஐஸ் வைக்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இந்த பையனும் டிடெக்டிவ் கேக்கு சரக்கூத்தி கொடுத்துட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது தான் தெரியுது இவன் வேற யாரும் இல்ல, அந்த சேர்மனோட பையன் தான் இவன். சோ அன்னைக்கு நைட் ஆக்சிடென்ட் பண்ணதே இந்த பக்கி தான். அதே நேரத்துல செகண்ட் ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட வந்து நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், எதுன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இருந்துட்டு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு, தயவு செஞ்சு சொல்லி தொலைன்னு கேட்கும் போது அந்த விங்ஸை கண்டுபிடிக்க சொன்னீங்களே அதை கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட ஆர்பனேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். டேய் ஒரு நிமிஷம் இரு, அப்ப கில்லரும் உன்னோட ஆர்பனேஜ்ல இருந்து வந்தவனான்னு கேட்கும் போது மேபி சான்சஸ் இருக்கு, அதனாலதான் டூசிக்கு எனக்கு இந்த ஹிண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நான் ப்ராசிக்யூட்டர் ஜேவையும் ஆர்பனேஜ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு லைட்டா ஜெர்க் ஆகுது, அவனுக்கு அங்க என்னடா வேலை அப்படின்னு. அதுக்கப்புறம் கமிஷனரும் டைரக்டரும் மீட் பண்றாங்க. அப்ப டைரக்டர் இருந்துட்டு உலகத்துல பணத்தை விட முக்கியமானது எதுவுமே இல்ல, ஆனா அந்த பணத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா, நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கிற கமிஷனருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்பா என்னை நம்பலையா அப்படின்னு டைரக்டர் கேட்கும் போது கமிஷனர் இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு டைரக்டர் உண்மையாலுமே எல்லாமே எனக்கு என் பையன் தான், ஒரு சந்தர்ப்பத்துல அவனால எனக்கும் ஒரு ஹார்ட் டைம் வந்துச்சு, ஆனா இதுக்கு மேல அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு கமிஷனர் கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. அதே டைம்ல டைரக்டர் ஆபீஸ்க்கு வந்த ப்ராசிக்யூட்டர் ஜே, டைரக்டர் தான் அவங்க அப்பா ஆச்சே, சோ அவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோ அங்க இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவங்க அப்பாட்ட இருந்து போன் வருது, தம்பி மீட்டிங் முடிய லேட் ஆயிடுச்சு, நீ நேரா வீட்டுக்கு வந்து அங்க மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. அப்பதான் டைரக்டரோட டேபிள்ல ஹீரோவோட ப்ரொஃபைல் இருக்கிறத பாக்குறான். எதுக்கு என்னோட அப்பா ஹீரோ பத்தின டீடைல் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதே ஃபைல்ல செகண்ட் ஹீரோட போட்டோ இருக்கிறது
போறதையும் பாக்குறான். ஆனா எதுக்காக இவர் ஹீரோ செகண்ட் ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னு ப்ராசிக்யூட்டர் ஜேக்கு தெரியல. ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஆர்பனேஜ்ல இருக்கிற அந்த விங்ஸ் டிராயிங் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த ஆர்பனேஜோட சிஸ்டர் அங்க வந்துடுறாங்க. ஹீரோவும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டிராயிங் யாரு வரைஞ்சதுன்னு கேட்கும் போது அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஞாபகத்துக்கு இல்ல, எல்லாரும் இங்கிருந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஆர்பனேஜ்ல படிச்ச பையன் தான் வரைஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது இங்க படிச்ச பையன் தான் இதை வரைஞ்சான்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவங்க ஃபேஸ் மாறுது. நீ தேடுற ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் போயிடுறாங்க. அந்த பார்ல இருந்து டிடெக்டிவ் கேவும் சேர்மேனோட பையனும் வெளியே வராங்க. டிடெக்டிவ் கேவும் பாய்னு சொல்லி கையை கொடுக்கும்போது ரொம்ப திமிரா நின்னுட்டு இருக்கான். சரி பெரிய வீட்டு பையனாச்சுன்னு இவர் ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. அப்ப கரெக்டா கேங்ஸ்டர் அங்க வந்துடுறான். ஏன்னா அவனோட பார் தானே இது. வந்தவன் சேர்மேனோட பையன் அங்க போறத பார்த்தோன்னே அவனோட அல்ல கையில போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி விவிஐபி வந்தா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்னு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கே கிட்ட போயிட்டு என்ன சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நினைச்சா இந்த அளவுக்கு பெண்டாய் நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு வம்பிழுத்துட்டு இருக்கான். ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் கார்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த ஆர்பனேஜுக்கும் அந்த டிராயிங்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ செகண்ட் ஹீரோ வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்து அந்த சிஸ்டரை பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு அவங்க பேசினது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. இந்த டிராயிங்க வரைஞ்சது சின்ன வயசுல இருந்து அந்த ஆர்பனேஜ்ல இருந்து படிச்சுட்டு போன பர்சனாவும் இருக்கலாம், இல்லன்னா அந்த ஆர்பனேஜ்க்கு ஸ்பான்சர் பண்றவனாவும் இருக்கலாம். பட் எவனா இருந்தாலும் கண்டிப்பா இந்த டிராயிங்க பார்க்க அடிக்கடி அங்க வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோக்கு கேங்ஸ்டர் கால் பண்ணி டிடெக்டிவ் கே இந்த பாருக்கு வந்துட்டு போனா எனக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதை சீரியஸா எடுத்துக்கல, வேலையை பார்த்துட்டு போனை விடான்னு கட் பண்ணிடுறான். ஸ்டேஷன்ல டிடெக்டிவ் கே நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு, இருக்கிற அத்தனை டிடெக்டிவ்ஸும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கேப்டனுக்கு ஒரு கால் வருது. பேசி முடிச்சிட்டு தம்பிகளா உமன் அண்ட் சில்ட்ரன் டீம்ல இருந்தா கால் வந்திருக்கு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மிஸ் ஆகுறாங்களாமா அப்படின்ட்டு அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாரு. சோ இவங்க மறுபடியும் கேஸ் ரிப்போர்ட் ஆன இடத்துக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் ஆபீசர் கையில ஒரு ஷூ கிடைக்குது. அப்ப இந்த டிடெக்டிவ் கேவோட பார்ட்னர் இருந்துட்டு ஏன்டா நேத்து ஒரு டிராபிக் ஆக்சிடென்ட் இங்க தானே வந்து செக் பண்ணிட்டு போனேன், எந்த வேலையும் உருப்படியா பண்ண மாட்டே அப்படின்னு கழுவி ஊத்துறா. சோ இப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே டிடெக்டிவ் கே யோசிச்சு பாக்குறாரு. நேத்து அந்த சேர்மேனோட பையனை மீட் பண்ணும் போது இந்த ஆக்சிடென்ட் நான் தான் பண்ணனேன், ஒரு மான் நடுவில் வந்துச்சு அடிச்சு தூக்கிட்டேன், சோ அந்த கேமரா ஃபுட்டேஜ் மட்டும் டெலீட் பண்ணிருங்க, மத்தபடி உங்களை நான் பாத்துக்கிறேன், நம்ம ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீல போட்டிருக்கான். இவன் பேச்ச நம்பி இந்த டிடெக்டிவ் கேவும் கேமரா ஃபுட்டேஜ ஃபுல்லா செக் பண்ணாம டெலீட்டும் பண்ணிருக்காரு. பயபுல அதை யோசிச்சு பார்த்து பதட்டத்துல இருக்கும் போது டிடெக்டிவ் கேவோட ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. உங்க ஃப்ரெண்டு யாரோ இப்ப வந்தாங்க, நீங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்களாமா, நிறைய பணத்தை கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்கும் போதே பயபுலைக்கு சரியான ஷாக்கு பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு போனை வச்சிடறான். பார்த்தா கரெக்டா சேர்மேனோட பையன் கிட்ட இருந்து மெசேஜ் வேற வந்திருக்கு, உங்க ஒய்ஃபுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இத பார்க்கும் போது பயபுல செம்ம காண்டாகிறான். டிடெக்டிவ் கேவும் என்ன பண்றதுனே புரியாம பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல எப்படியாவது இந்த விஷயத்த நம்ம கேப்டன் கிட்ட சொல்லிடலாம் தைரியத்தை வர வச்சுட்டு அவர்கிட்ட போகும்போது கேப்டன் இருந்துட்டு தம்பிகளா நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, நீங்க எல்லாரும் தான் என் பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்தணும்னு சொன்னோன்னு இவனுக்கு மூஞ்சியே இல்ல, என்ன பண்றதுனே தெரியாம முக்கி முனைங்க அவன் பார்ட்னர் கிட்ட நின்னுட்டு இருக்கான். அப்ப பார்ட்னர் இருந்துட்டு ஏன் தம்பி கக்கா ஏதாவது அர்ஜென்ட்டா வருதான்னு கேட்ட உடனே எதுவுமே பதில் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அப்ப கரெக்டா ஹீரோ ஆப்போசிட்ல வரத பார்த்த உடனே ஹீரோவை வற்புறுத்தி ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கான் டிடெக்டிவ் கே. டிடெக்டிவ் கே ரொம்ப நர்வஸா இருக்கான் அப்படிங்கிறது ஹீரோக்கு புரியுது. நீ என்னமோ சொல்ல வரன்னு புரியுது, ஏதாவது பிராங்கா பேசுன்னு சொல்லும் போது இவனும் நடந்த விஷயத்த சொல்லலான்னு வரான். அப்ப கரெக்டா ஹீரோவோட பார்ட்னர் சங்க அங்க வந்துடுறான். அது எப்படி என்னை விட்டு நீங்களா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வந்து அவனும் உட்காந்துக்கிறான். சரி இவன் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம உண்மையை சொல்லிடுவோம் தைரியத்தை வர வைக்கும் போது கேப்டனும் கேவோட பார்ட்னர் அங்க வந்துடுறாங்க. பயபுள்ளைக்கு சோழி முடிஞ்சது, இதுக்கப்புறம் அவன் எங்க போய் வாயை திறக்கிறது. அதே நேரத்துல ப்ராசிக்யூட்டர் ஜேவும் அவங்க அப்பாவும் தான் மீட் பண்றாங்க. என்னப்பா நேத்து ஆர்பனேஜுக்கு போனான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு டைரக்டர் சொல்லும் போது ஜே இருந்துட்டு ஆமா நான் போயிருந்தேன், அங்க இருக்கிற சிஸ்டர் உங்களை ரொம்பவே விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்றான். சரி எல்லாம் இருக்கட்டும், இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஆர்பனேஜ் சைடு போகாத, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் சொல்லும் போது ஜேவும் ஒத்துக்கிறான். அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காதுன்னு சொல்லும் போது ஜேவோட ஃபேஸ் மாறிடுது. இல்ல டூசி கிட்ட இருந்து ஹீரோக்கு ஏதோ விஷயம் கிடைச்சிருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும் தான் நான் நினைச்சேன், ஆனா கடைசியில எதுவுமே கிடைக்கலன்னு ஹீரோ சொல்லிட்டான் அப்படின்னு இவன் டைரக்டர் கிட்ட சொல்றான். அப்ப டைரக்டர் இருந்துட்டு எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் அவங்க குழந்தைங்க கரப்படுறத ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது ஜேவும் ஆர்பனேஜ்ல இருக்க சிஸ்டர் அதே தான் சொன்னாங்க, நான் பண்ண தப்புக்காக நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்றான். சரிப்பா இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சா போதும், அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுறாரு. அப்ப கரெக்டா இன்ச்சியான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற டிடெக்டிவ் கால் பண்ணி மெயில் அனுப்பியிருக்கிற விஷயத்தை ஹீரோக்கு சொல்றான். ஹீரோவும் செக் பண்ணி பார்த்தா இவன் கேட்ட மாதிரியே TJH இனிஷியல் ஆரம்பிக்கிற டிடெக்டிவ் டீடைல்ஸ் ஃபுல்லா அனுப்பியிருக்கான். அப்ப கரெக்டா டைரக்டருக்கு கால் வருது. என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பேசும்போது டைரக்டரோட மூஞ்சியே மாறுது. ஆமா
அந்த ரிட்டையர்மெண்ட் செயின் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்கிற ப்ராசிக்யூட்டர் ஜேவோட மூஞ்சியும் மாறுது. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு நாள் டின்னருக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. ப்ராசிக்யூட்டர் ஜேவும் பதட்டத்துல அந்த நெக்லஸ் பத்தியா பேசுறீங்க அப்படின்னு கேக்குறான். அதே டைம்ல ஹீரோ செகண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் கிடைச்ச லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டைரக்டரோட போட்டோ வருது. இத பாக்குற ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. டேய் ஒரு நிமிஷம் இரு, ஆமா ஆல்ரெடி நான் அந்த டைரக்டரை மீட் பண்ணும்போது இவர் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவா இருந்தேன், இன்ச்சியான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ண என்கிட்ட சொல்லி இருந்தாரு, ஒரு வேளை இவரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பதட்டத்துல பாக்குறானுங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.